உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார் போலாமா? ஒரே நிமிஷம். ஹஸ்பண்ட் சார் என்ன பண்றீங்க? உன் கையில ஒரு பூந்தொட்டி இருக்கு, என் கையில ஒரு பூங்கொத்தே இருக்கு. என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க? மாறி உட்காரு. மாறி, ஐ லவ் யூ மாறி. என்ன மாதிரி அமைதியா இருக்க? பதிலுக்கு நீயும் ஐ லவ் யூ சொல்ல மாட்டியா? போங்க ஹஸ்பண்ட் சார், எனக்கு வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்படும் போது இன்னும் அழகா இருக்க மாறி. நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்றது கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எங்க என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லு. போங்க ஹஸ்பண்ட் சார், எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கே வெக்கப்பட்டா அப்புறம் ஹனிமூன் எப்படி? என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு கூச்சமா இருக்கு. இத்தனை நாளா உன்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் பேசிட்டு இருந்தேன். இப்போ உன்னோட லவ்வரா ஹஸ்பண்டா பேசுறேன். நான் கொஞ்ச நாள் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட மாதிரி. அதுக்காக இப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ ஹஸ்பண்ட் சார், நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். நீங்க மன்னிப்பு கேக்குற அளவுக்கு பெரிய தப்பு எதுவுமே இல்ல. அதுவும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டா மனைவி கிட்ட கணவனும் கணவன் கிட்ட மனைவியும் தவறுதலா பேசவோ நடந்துக்கவோ முடியாது. அப்படி இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கிட்ட நமக்குள்ள மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே இல்ல ஹஸ்பண்ட் சார். இல்ல மாறி, கணவன் மனைவி கிட்ட தோத்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்ற தாரக மந்திரத்தை நீ எனக்கு புரிய வச்சிட்ட. அதனாலதான் நான் வாழ்க்கையில ஜெயிச்சிட்ட மாறி. அதான் உண்மை மாறி. ஹஸ்பண்ட் சார், மனைவியும் கணவன் கிட்ட தோத்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்கிறதையும் நீங்க என் மேல காட்டுற அன்புல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஹஸ்பண்ட் சார். எப்பவும் நீங்க உங்க அன்பால என்ன ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. ஐ லவ் யூ ஹஸ்பண்ட் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.